ஈரான் மீது வரலாறு காணாத பொருளாதார அழுத்தத்தை தரப்போகிறோம், பொருளாதார நெருக்கடியை தரப்போகிறோம், பொருளாதார பேரழிவு நாளை உண்டாக்க போகிறோம் என்று அமெரிக்க அதிபர் சொல்லி அடுத்த நாளே அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய தலையடியாக மாறி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது எப்படி மிகப்பெரிய தலையடியாக மாறி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைபலத்தை குறைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது அமெரிக்கா. இதைத்தான் ஈரான்காரன் திரும்ப திரும்ப சொன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எதிராக இன்டர்போல் மூலமாக ரெட் நோட்டீஸ் வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு துருக்கி வலியுறுத்தி இருக்கிறது. ஏன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தில் 2 ஆண்டு காலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தத்தின் அளவுகோல் எப்படின்னு கேட்டால், பாலஸ்தீன பகுதிகளின் 51% நிலப்பரப்பு தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, காசாவினுடைய. அதே நேரத்தில் மீதி இருக்கக்கூடிய 49% நிலப்பரப்பு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. இது அந்த சமாதான உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான பகுதி. இதே நேரத்தில் இந்த 2 பகுதிகளையும் பிரிக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லோ பார்டர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மஞ்சள் கோடு என்று சொல்லப்படும் பிளாஸ்டிக்ல மஞ்சள் கலர்ல செய்யப்பட்ட சில அடையாளங்கள் சில பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லைகளை தாண்டி யார் வந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். இன்றைய நாளிலும் பாலஸ்தீன அப்பாவி ஒருவர் தவறுதலாக இந்த எல்லோ பார்டர் எல்லையை தாண்டினார் என்கிற குற்றச்சாட்டுக்காக அவரை சுட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம், இஸ்ரேலுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் காரணமாக 3 அப்பாவிகள் இன்றைய நாளில் மேலதிகமாக காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து காசா மக்களுடைய உயிரிழப்பு, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒருவர் கொல்லப்படுகிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிற அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய அநியாயம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இஸ்ரேல் காசா மீதான யுத்தங்களை நடத்திய அதே நேரத்தில் அதே சந்தர்ப்பத்துக்குள்ளாக ஈரானோடும் ஒரு சண்டையை மேற்கொண்டது. பின் நாட்களில் ஈரானோடு அமெரிக்காவே நேரடியாக சண்டையிடுகிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டது. அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகள் மிடில் ஈஸ்டுக்கு வந்து நேரடியாக ஈரானோடு சண்டையிட்டார்கள். 40 நாள் வார்ல அமெரிக்கா ஈரானிடத்தில் தோல்வி அடைந்தது. தற்போது அந்த தோல்வியினுடைய அழுத்தங்களை அமெரிக்காவே சந்தித்து வருகிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்த அறிவிப்புல ஈரான் மீது இனிமேல் வரலாறு காணாத தடைகளை விதிக்கப் போகிறேன் பொருளாதார ரீதியாக அறிவிச்சிருந்தாரு. அப்பவே ஈரானுடைய அதிகாரிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுவரைக்கும் நாங்கள் பட்டதை விடவா நீங்க அறிவிச்சிட போறீங்கன்ட்டாங்க. அது உண்மையும் கூட. அதே போன்று வாஷிங்டன்ல இருந்து அல் ஜசீராவுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்களும் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இதுவரைக்கும் விதித்த தடைகளை விட வேற எதை ஈரான் மேல அமெரிக்கா விதிக்க போகிறது என்றுதான் யோசிக்க வேண்டி இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தடையுமே ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு சுவாரஸ்யமாக வெளியாகி இருக்கு. என்னன்னு கேட்டா, ஈரான் மீது வரலாறு காணாத பொருளாதார அழுத்தத்தை தரப்போகிறோம், பொருளாதார நெருக்கடியை தரப்போகிறோம், பொருளாதார பேரழிவு நாளை உண்டாக்க போகிறோம் என்று அமெரிக்க அதிபர் சொல்லி அடுத்த நாளே அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய தலையடியாக மாறி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது எப்படி மிகப்பெரிய தலையடியாக மாறி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய சந்தைகள்ல கடந்த 3 வாரங்களாகவே ஏற்ற இறக்கத்தோடு இருந்த கச்சா எண்ணெய் ஒரு பேரலுடைய விலை நேற்றைய தினம் $86.70 உயர்வடைந்திருக்கிறது. இது ஈரானுக்கு ஏற்பட்ட பொருளாதார அழுத்தம் கிடையாது, அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார அழுத்தமாக இருக்கிறது என்பது இன்றைக்கு சுட்டிக்காட்டப்படுகிற அதே நேரம், நேற்றைய தினம்தான் தன்னுடைய நாட்டினுடைய மொத்த கடனுடைய அளவை அறிவித்திருந்தது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கே இதுவரைக்கும் $40 டிரில்லியன் அளவுக்கு கடன்கள் இருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லுகிற நேரத்தில் ஈரானியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 40 டிரில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு கடன் இருக்குது, எங்களுக்கு அந்த கடன்ல தேக்கரண்டி அளவுக்கு கூட இல்லையே, அடி வாங்கின எங்களுக்கே இல்லை,
அடிதந்த உங்களுக்கு இருக்கிறதாக நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்ப யார் இங்க பொருளாதார அழுத்தத்துல இருக்கிறாங்க என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த 40 ட்ரில்லியன் என்று சொல்றேன் இல்லையா, இந்த 40 ட்ரில்லியனை ஒரு பில்லியன் எவ்வளவு? 1 பில்லியன் அமெரிக்க டாலர் ஸ்ரீலங்கா அல்லது இந்தியாவினுடைய காசுக்கு எவ்வளவுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1 பில்லியனுங்கிறது இந்தியாவினுடைய பொருளாதார மதிப்புக்கு 10,000 கோடி. 1 பில்லியனே 10,000 கோடி இருக்கும். 1 ட்ரில்லியனுங்கிறது 1000 பில்லியனுக்கு சமனானது. அப்படி இருக்கும்போது 40 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அமெரிக்காவுக்கு கடன் இருக்குதுன்னா இது கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடன். இவ்வளவு கடன்லையும் பெரும்பகுதி கடன் எதனால உண்டானதுன்னு கேட்டா, அடுத்த நாடுகளை ஆக்கிரமிக்க போனதுனால. அங்க பெட்ரோல் எடுக்க போய் இங்க நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கடன் அழுத்தத்துல அமெரிக்கா தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தின் விளைவாக ஈரானுக்கு பொருளாதார அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறதோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைபலத்தை குறைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது அமெரிக்கா. இதைத்தான் ஈரான்காரன் திரும்ப திரும்ப சொன்னா, உங்களை ஓட ஓட விரட்டுவோம், நீ படைபலத்தை குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இதெல்லாம் கண்டினியூவா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான செலவுகள் நடத்த முடியல, பெரும் பொருட்செலவுகள் போய்கொண்டிருக்குது. இதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகளுடைய தேவைப்பாடுகள் குறைக்கப்படுகிறது, ஆயுதங்களுடைய தேவைப்பாடுகள் குறைக்கப்படுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஆனா ஆசியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் இதுல ஹாப்பியா இல்லை, அதுல அவங்களுக்கு அச்சம் இருக்கிறது, கவலை இருக்கிறது என்கிற செய்திகளும் வந்திருக்குது. ஏன்னா இப்ப அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்காக்காரன் நம்மளை காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கையில இருந்தவங்க தானே. திடீர்னு அமெரிக்காக்காரன் நம்மளை காப்பாற்ற மாட்டானா, அவங்க ஆயுதத்தை குறைக்க போறாங்களாம் என்று சொன்னா 2 கவலை வரும். ஒன்னு, ஆயுதத்தை குறைக்கிறாங்க, அப்ப நம்மளை யாராவது அடிக்க வந்தா, இப்ப ஈரான் அடிச்சா நம்மளை காப்பாத்திக்க முடியல, அமெரிக்காக்காரன் நம்மளை காப்பாத்தல, அது வேற விஷயம், கொஞ்சமாவது ஏதாவது பண்ணுவான்ல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. 2வது, அவன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தாண்டா இவ்வளவு ட்ரில்லியன் கணக்கில் அவனுக்கு காசே கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், காசு எடுத்துக்கிட்டு ஆயுதத்தை குறைப்பேன் என்று சொல்லி சொன்னா அது 2வது கவலை. இந்த 2 கவலைகளையும் இவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சீனா அழைப்பு விடுத்திருக்கிறது. வாஷிங்டன் ஈரான் மேல புதிய பொருளாதார தட்டுப்பாடுகள், அதே போன்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிக்க போகிறேன் என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோடு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்துவிடும். சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சு இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் வந்து முன்னிற்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது. சீனாங்கிறது அமெரிக்கா, ரஷ்யா,
ரஷ்யா, சீனாங்கிறதெல்லாம் ஒரு பாரிய வல்லரசு நாடுகளாக, அதுலேயும் சீனாங்கிறது பொருளாதார வல்லரசு. சீனாவையே அப்படி டாரிஃப் போடுவேன், அடக்குவேன், முடக்குவேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த நேரத்தில் சீனாக்காரன் வந்து நிற்கிறான், அவனால் முடியலை, ஈரான்காரனோட பேசி நான் சமாதானம் பண்ணவாங்கிற அளவுக்கு தற்போது நிலைமை மாறி இருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்றைய நாளில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மீதும் புதிய தடைகளை விதித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய அரசாங்கம். ஹிஸ்புல்லாக்களை மீண்டும் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானுடைய குதுஸ் படை பிரிவினுடைய ஒரு துணை படைப்பிரிவாகத்தான் இவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அமெரிக்கா விடுத்திருக்கிறது. இதற்கு காட்டமான ஒரு பதிலை ஹிஸ்புல்லாக்கள் விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஈரானியர்களோடு தொடர்பில் இருக்கிறோம், ஈரானியர்களோடு எங்களுக்கு அவங்களுக்கு பெரிய நட்பு இருக்குது, ஆனால் எங்களுடைய வேலை லெபனானை பாதுகாப்பது, லெபனானுக்குள்ள யாரும் வராமல் இருக்கிறது. இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிப்பு சக்திகிட்ட இருந்து லெபனானை பாதுகாக்கிற வேலையைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர எங்களை நீங்கள் தீவிரவாத பட்டியலில் அல்லது பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கறதுனால இஸ்ரேலை எதிர்க்காம விட்டுருவோம்னு மட்டும் நினைச்சிடாது. எங்க வேலையே இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவதுதான். எனவே எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில பாரிய ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு நெருங்கிய நட்பு இருக்கிறது என்பதையும் வெளிப்படையாகவே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளுக்கு மத்தியில குதுஸ் பிரிகேடுக்கு கீழே தான் ஹிஸ்புல்லாக்கள் இயங்குகிறார்கள் என்பதையும் அமெரிக்கா வகைப்படுத்தி இந்த குதுஸ் பிரிகேடுங்கிறது காசிம் சுலைமானியால் உருவாக்கப்பட்டு போஷிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. காசிம் சுலைமானிய பகுதாதுக்கு அவர் போன இடத்துல 2000ங்களுக்கு பிறகு பகுதாதுக்கு போன நேரத்தில் தான் ஈராக்கினுடைய தலைநகர் பகுதாதினுடைய ஏர்போர்ட்டுக்கு வெளியில வச்சு தான் அமெரிக்க படைகள் ட்ரோன் தாக்குதல் மூலமாக கொன்றார்கள். காசிம் சுலைமானி தான் ஈரானுடைய நவீன ஈரானை வடிவமைத்தவர். அதே போன்று நவீன ஈரானுடைய இந்த இராணுவத்தை வடிவமைத்தவர் அவர் என்றுதான் இன்றைக்கும் ஈரானியர்கள் போற்றி புகழ்கிறார்கள். அந்த காசிம் சுலைமானியுடைய பேக்ரவுண்டை கொண்ட குதுஸ் பிரிகேட் தான் முழுவதுமாக இவர்களை வழிநடத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுல அது பொய்யெல்லாம் கிடையாது, நிஜமாக தான் குதுஸ் பிரிகேட் தான் முழுமையான பயிற்சி இவங்களுக்கு, ஹவுதீஸுக்கு, சில பொழுதுகளில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அமெரிக்கா. அதற்கு பதிலடியையும் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் காசாவினுடைய கப்பல் குழு விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எதிராக இன்டர்போல் மூலமாக ரெட் நோட்டீஸ் வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு துருக்கி வலியுறுத்தி இருக்கிறது. ஏன்னா காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் மூலமாக நிறைய பேர் காசாவுக்கு உணவுகள், மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனது நமக்கு தெரியும். போனவங்க எல்லாருமே துருக்கியில இருந்து அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊர்ல கூட ஜமீரா என்கிற ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில போனது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த கூட்டணி மீது அவர்கள் நடத்திய தாக்குதல், கட்டுப்பாடுகள், அவர்களுக்கு ஏற்படுத்திய சிக்கல்கள், இதுக்கெல்லாம் சேர்த்து நெதன்யாஹு மேல ரெட் நோட்டீஸ் நீங்க கொடுக்கணும் சொல்லி இன்டர்போலை வலியுறுத்தி இருக்கிறது இன்றைக்கு துருக்கி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. துருக்கியை பொறுத்தவரை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக செயல்படுகிறார்கள். அதற்கு இன்னும் ஒரு ஆதாரமாக இந்த செய்தியை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரம் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட 8 வயது சிறுமியாக இருக்கிற ஹிந்து ரஜப் தொடர்பான பல செய்திகள் அவ்வப்போது வெளியாகி கொண்டிருக்கு. இந்த ஹிந்து ரஜப் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள். இந்த விசாரணை வெறுமனே ஒரு கண் துடைப்பு, இதனால் எந்த ஒரு லாபமும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை என்று சொல்லி ஹிந்து ரஜபினுடைய நடந்த அநியாயத்தை திரைப்படமாக எடுத்த இயக்குனர் இன்றைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருப்பது மட்டுமல்லாம அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன விசாரிக்க போறீங்க? சேட்டலைட் காட்சிகள் இருக்கிறது, நேரடி ஐவிட்னஸ் இருக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தை சாகிற வரைக்கும் 4 மணி நேரங்களுக்கு மேலாக ரெட் கிரசன்ட் சொசைட்டியோட பேசிக்கிட்டே இருக்கிறா. இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க் தான் வந்திருக்குது, எனக்கு ஷூட் பண்றாங்க, எங்களுக்கு அட்டாக் பண்றாங்க என்கிற செய்தி எல்லாம் அதுல பதிவாக இருக்குது. ஐவிட்னஸ் இருக்குது, நேரடி ஆதாரம் இருக்குது, ஆடியோ ஆதாரம் இருக்குது. இதை விட என்ன விசாரணை இஸ்ரேல் பண்ணிட போகுது? எனவே இந்த விசாரணை வெறும் கண் துடைப்பு என்பதை அடித்து சொல்லி இருக்கிறார் ஹிந்து ரஜப் திரைப்படத்தினுடைய திரைப்பட இயக்குனர். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளுடைய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக. வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.